லாஸ்ட் கிளாஸ்னுடைய கண்டினியூஷன் இது. லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்செட் 2017 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். பேப்பர் 2ல் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து பேப்பர் 3ல் இருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம். பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், தட் இஸ் என்ன டைப், எலிப்டிக் டைப்பா, பேராபாலிக் டைப்பா, ஹைப்பர்பாலிக்கா அப்படின்ற கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய கேட்டிருந்தாங்க. இப்போ அதனுடைய கண்டினியூஷன் பேப்பர் 3ல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் தென் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம். த ஃபஸ்ட் ப்ராப்ளம், the Bernoulli's differential equation is given by, இது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆன்சர் வர மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. பெர்னௌலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dy by dx plus p of x into y which is equal to q of x into y power n. ஸோ இது நம்மளுக்கு இந்த கொஷினை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுட்டாங்க. அதாவது பெர்னௌலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம். ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்டாக. ஸோ இதுதான் நம்மளுக்கு பெர்னௌலிஸுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம். ஸோ நம்ம இதை தரவு பண்ணி வச்சோம். dy by dx plus p of x into y which is equal to q of x into y power n. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வித் இனிஷியல் கண்டிஷன் ஆல்சோ. ஸோ ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம், தட் இஸ் dy by dx dt dy by dt which is equal to y power 1 by 3. ஸோ y இனிஷியல் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு y of the given condition வந்து y of t naught which is equal to 0 as. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் யூனிக் சொல்யூஷன் வருமா, இல்லை 2 சொல்யூஷன்ஸ் வருமா? யூனிக் சொல்யூஷனா எக்ஸாக்டாக 1 சொல்யூஷன் தான். செகண்ட் வந்து 2 சொல்யூஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து சொல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 3 சொல்யூஷன்ஸ். தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் 3 சொல்யூஷன்னா மினிமம் சொல்யூஷன், மினிமம் 3 சொல்யூஷன் வரும், அதுக்கு மேலேயும் வரும். தட் இஸ் இன்ஃபைனைட்லி மினி சொல்யூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நம்மளுக்கு அட்லீஸ்ட்டாக 3 சொல்யூஷன். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். dy by dt which is equal to y power 1 by 3. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஒய் வேரியபிள்லாம் ஒரு சைடு, தென் டி இந்த சைடு கொண்டு வந்துடும். வேரியபிள் அண்ட் செப்பரபிள் மெத்தடை தென் நம்மளுக்கு தெரியும் அது இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1 divided by y power 1 by 3 dy which is equal to dt. now integrate on both sides. so then with respect to y என்றதுனால then y power minus 1 by 3 அப்படின்னு ரீரைட் பண்ணிக்கலாம் இல்லையா? and then integrate dt is nothing but t plus c what about this, that is x power n formula n plus 1 by n plus 1. so y power minus 1 by 3 plus 1 divided by minus 1 by 3 plus 1. Now simplify this. minus 1 by 3 plus 1 is nothing but 2 by 3 இல்லைங்களா? divided by 2 by 3 which is equal to t plus c. so what is a given initial value அப்படின்னு பார்த்தீங்கன்னா y of t naught equal to 0. that is t இருக்கிற இடத்துல நம்ம t naught போடணும், கரெக்டுங்களா? y இருக்கிற இடத்துல 0 போடணும். ஸோ இதை முதல்ல நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று that is 2 by 3 நியூமரேட்டர் கொண்டு வந்தால் 3 by 2ன்னு வரும் இல்லைங்களா? அதர்வைஸாக இந்த டினாமினேட்டர் இருக்கிற 2 by 3 இந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரப்போ மல்டிபிளாக வரும். தட் இஸ் 2 by 3 இன்ட்டு டி ப்ளஸ் சி அப்படின்னு வரும், கரெக்டுங்களா? ஸோ ஒய் பவர் 2 by 3 which is equal to 2 by 3 இன்ட்டு டி ப்ளஸ் சி. தென் நம்ம ஒய் ஈக்குவல்டுன்னு எழுதுறோம் எக்ஸ்பிரஷனை. ஒய் பவரில் என்ன இருக்குன்னா 2 by 3ன்னு இருக்குது இல்லைங்களா? நம்ம ஒய் ஈக்குவல்டுன்னு கொண்டு வரதுக்காக
பவர் ரைஸ் பண்ணுறோம் ஆன் போத் சைட்ஸ். எப்படி பவர் ரைஸ் பண்ணுறோன்னா 3/2ஆல் ரைஸ் பண்ணுறோம். ஏன் 3/2ஆல் ரைஸ் பண்ணுறோன்னா பிகாஸ் இங்கே ஒய் பவர் நம்மளுக்கு 1 வரணும் இல்லைங்களா. ஸோ ரைஸ் த பவர் ஆன் போத் சைட்ஸை 3/2. ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 வந்துடும். மொத்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2/3 பவர் 3/2 இன்டூ டி ப்ளஸ் சி பவர் 3/2. ஸோ வி டேக் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி எடுத்துக்கலாம். நவ் அந்த கண்டிஷன் கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒய் ஆஃப் டி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டி இடத்துல நம்ம டி நாட் போட்டுக்கலாம் இல்லைங்களா. ஒய் வந்து 0 நம்மளுக்கு. ஸோ ஒய் இடத்துல 0, டி இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி நம்ம டி நாட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா. நவ் இது எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விச் இஸ் நெவர் 0 அப்படின்றது நல்லா தெரியும். தட் இஸ் 2/3 பவர் 3/2 இஸ் நெவர் 0. அப்போ எது கண்டிப்பாக 0 இருக்கணும்னா இஸ் மஸ்ட் பி 0. கரெக்டுங்களா. ஸோ டி நாட் ப்ளஸ் சி ஹோல் பவர் 3/2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணால் 0 வருதுன்னா இது 0வாக இருக்கணும், இல்லைனா இந்த டேர்ம் நம்மளுக்கு 0வாக இருக்கணும், ஆர் போத் 0வாக இருக்கணும் இல்லைங்களா. இந்த பாசிபிலிட்டி வந்தால் நம்மளுக்கு 0ன்னு வரும். பட் இங்கே வந்து 2/3 ஹோல் பவர் 3/2 வந்து இட்ஸ் நெவர் நாட் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா. 2/3 பவர் 3/2 which is not equal to 0. So only possible t naught plus c பவர் 3/2 only 0ன்னு வரதுக்கு தான் பாசிபிள் இருக்குது. ஸோ we take it as equal to 0. Then d naught plus c both sides power the raise 2/3 again. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் t naught plus c பவர் 1 which is equal to 0. From this c வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும், unknown arbitrary constant value. Then condition கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரம் தி சி ஈக்குவல் டு மைனஸ் டி நாட். நவ் வி சப்ஸ்டியூட் சிக்கு பதிலாக நம்ம மைனஸ் டி நாட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ சிக்கு பதிலாக மைனஸ் டி நாட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் பை 1. ஸோ பை த ஈக்குவேஷன் நம்பர் 1 we are getting the final solution y of t which is equal to 2/3 power 3/2 t minus instead of c minus t naught power 3/2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி நாட் இஸ் ஏ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ன்றது நல்லா தெரியும். ஏன்னா சி இஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், சி ஈக்குவல் மைனஸ் டி நாட் இஸ் ஆல்சோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். தட் இஸ் அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வேல்யூ வேறு நம்மளுக்கு வெவ்வேறு சொல்யூஷன் கிடச்சிட்டே வரும். ஸோ இட் ஹாஸ் இன்ஃபனைட்லி மினி சொல்யூஷன். ஸோ அது ரொம்ப மெயினாக. ஸோ இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ன்றதுனால நம்மளுக்கு அது பர்டிகுலர் வேல்யூ கிடைக்கல. ஏன்னா டி நாட் என்னன்றது நம்மளுக்கு அன்னோனாகவே கொடுத்துருக்காங்க. கிவன் கண்டிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா y of t naught equal to 0. தட் இஸ் டி நாட்ன்றது என்ன பர்டிகுலர் வேல்யூன்றது நம்மளுக்கு தெரியாது, அன்னோன். ஸோ அதை வேரியாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடச்சிட்டு இருக்கும் அந்த டி நாட் வேல்யூ. கரெக்டுங்களா. ஸோ அப்போது இட் ஹாஸ் இன்ஃபனைட்லி மினி சொல்யூஷன்றது கரெக்ட் பிகாஸ் டி நாட் இஸ் ஆர்பிட்ரியாக இருக்கிறதுனால. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் இன்ஃபனைட்லி மினி சொல்யூஷன் நம்மளுக்கு தரல. இப்போ ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன், 2 சொல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அட்லீஸ்ட் 3 சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிக் சொல்யூஷன் நம்மளுக்கு வராது, 2 சொல்யூஷன்ஸ்ன்றது நம்மளுக்கு வராது, சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் தேர்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. த லாஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் பிகாஸ் அட்லீஸ்ட் 3 சொல்யூஷன்றது கரெக்ட். நம்மளுக்கு இன்ஃபனைட்லி மினி சொல்யூஷனு, பட் இன்ஃபனைட்லி மினி சொல்யூஷன் ஒன்று தான், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 3 சொல்யூஷன், அப்போ அதுக்கு மேலேயும் இருக்கலாம் இல்லையா. அப்போ இன்ஃபனைட்லி மினி சொல்யூஷன்ற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்ட். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் இஸ் இனிஷியல் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு பெர்னௌலி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே வந்தோம்னா நெக்ஸ்ட்டு எழுத போகிற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தேர்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டால் இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் sin x dx plus dy
divided by root of y which is equal to 0 is the 4 options கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, the general solution of the equation. ஸோ வேரியபிள் அண்ட் செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ sin x dx which is equal to, ஸோ கிவன் ஈக்குவேஷனை நம்ம இது மாதிரி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம் இல்லையா, மைனஸ் dy by root of y. Then integrate on both sides. sin x integrate பண்ணால் மைனஸ் cos x, and then what about this root y வந்து நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டோன்னா y பவர் மைனஸ் 1/2, then you can integrate பவர் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் இன்டகிரேஷனுக்கு. ஸோ y பவர் மைனஸ் 1/2 + 1 divided by மைனஸ் 1/2 + 1. ஸோ மைனஸ் y பவர் மைனஸ் 1/2 + 1 இஸ் நத்திங் பட் 1/2ன்றது நம்மளுக்கு தெரியும். தென் டினாமினேட்டர் ஆல்சோ 1/2 + c. ஸோ நம்மளுக்கு இதை தெர் இஸ் நோ கண்டிஷன்ஸ். ஸோ இதுலேருந்தே நம்ம சொல்யூஷன் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணால் போதும் இல்லைங்களா. minus cos x which is equal to minus 2 y power 1/2, that is 1/2 இருக்கு இல்லையா, அதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போட்டோம்னா 2ன்னு வரும். ஸோ minus 2 y power 1/2 plus c, that is இதை எப்படி நம்ம ரீரைட் பண்ண முடியும், minus 2 into y power 1/2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டா plus 2 y power 1/2 root y எழுதலாம் minus cos x which is equal to c. ஸோ this is our final general solution. கரெக்டுங்களா. ஸோ என்ன ஆப்ஷன் இதுக்கு சூட்டபுளாக கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 root y minus cos x which is equal to c. That is 2 root y minus cos x, 2 root y minus cos x equal to c. That is second option is correct. So second option is correct. ஸோ வாட் அபவுட் த ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ராங். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக சாதாரண ஒரு +1 +2 பேசிக்காக கேட்குற கொஷின் தான் இது, வேரியபிள் அண்ட் செப்பரபிள் மெத்தடு. ஸோ 2 or 3 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக அதுக்கு ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸோ 2 into root y minus cos x is equal to c. Second option is correct. Next, fourth one, the complete integral of the partial differential equation. இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து நிறைய டைப் இருக்குது நம்மளுக்கு ஆக்சுவலாக. தட் இஸ் பிக்யூ மட்டும் இன்வால்வ் ஆகிறது. தென் பிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூஐ அந்த ஃபார்மேட்டில் ஒரு டைப்பு, கிளேராட்ஸ் ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது இல்லைங்களா. ZPQ இன்வால்வ் ஆகிற டைப்பு, XPQ, YPQ, தென் ஆல் தட் இஸ் ZPQ, XY எல்லாமே இன்வால்வ் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்டெக்ரல் டைப்பில் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சார்பிட்ஸ் மெத்தட் அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரியும் இல்லைங்களா. சார்பிட்ஸ் மெத்தட். ஸோ சார்பிட்ஸ் மெத்தடினுடைய ஆக்ஸலர் ஈக்குவேஷன் இந்த லென்த்தியான ஃபார்மில் தான், பட் யூ கேன் ஈஸி ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ஈஸியாக அதை நம்ம ரிமெம்பரில் வச்சுக்கலாம். தட் இஸ் சார்பிட்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ZPQ XYயில் கொடுத்துட்டாவே we can use the Chapit's accelerator equation formula தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா dp divided by fx f suffix x plus p into fz, that is dou f by dou x, plus p f suffix z na dou f by dou z which is equal to dq by f suffix y plus q fz. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நியூமரேட்டரில் பிக்யூன்னு வந்திருக்கு, டிபி டிக்யூ டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டரில். டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இசட்டு ஒய் இசட் அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா, எக்ஸ் இசட் ஒய் இசட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி இன்ட்டு எஃப் இசட்டு, இங்கே கியூ இன்ட்டு எஃப் இசட்டு. நெக்ஸ்ட்டு டிஇசட், அது நம்மளுக்கு நியூமரேட்டரில் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டராக கொடுத்துருக்காங்க. தென் டிவைடட் பை மைனஸ் பி எஃப்பி மைனஸ் கியூ எஃப்கியூ. ஸோ இங்கே இசட்னு வரப்போ நம்ம இங்கே பிக்யூன்னு யூஸ் பண்ணிக்கிறோம், இங்கே கியூன்னு வரப்போ ஒய்இசட்டு, இங்கே பின்னு வரப்போ எக்ஸ்இசட்டு விச் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படின்னு மட்டும் வந்துட்டா வி கேன் யூஸ் மைனஸ் எஃப்பி ஒன்லி விச் இஸ் ஈக்குவல் டிஒய்னு வந்துட்டா மைனஸ் எஃப்கியூ. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் தரவு பண்ணிட்டா
ZPQXY இன்வால்வ் ஆகிற அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சொல்யூஷன் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ கிவன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் Z ஸ்கொயர் PQXY கரெக்டுங்களா? தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x, y, z PQ. ஸோ நம்ம இங்கே இந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா fx, fy, fz, fq, fp, தட் இஸ் ∂f/∂x, ∂f/∂y கரெக்டுங்களா? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா நம்மளுக்கு PQ y மட்டும்தான் வரும். வித் ரெஸ்பெக்ட் டு y என்ன PQX மட்டும்தான் வரும் கரெக்டுங்களா? தென் FPன்னா you can differentiate partial with respect to P only அப்படின்னா QXY மட்டும்தான் வரும். So like that we are finding that. So after finding the fx, fy, fz, fp, fq, then substituting in the Exceler equation, finally we are getting. So in the simplification நம்மளுக்கு தெரிஞ்ச well known simplification தான். Then அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக இல்லைங்களா? ஜஸ்ட் நம்ம அந்த டிஃபரன்ஷியேஷன் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் கரெக்டுங்களா? தட் இஸ் fx, fz, fy, fz, fp, fq, fp, fq அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சார்பிட்ஸ் மெத்தட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அதை நம்ம சிம்ப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னா dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் qdy. இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலாக ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் qdy. இப்போ நம்மளுக்கு வாட் இஸ் த p, வாட் இஸ் த q அப்படின்னு தெரிஞ்சால் போதும் இல்லைங்களா? ஸோ ஃபார் தட் take this ratio from the Charpits. அதாவது இந்த இதை எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் வந்து x dp. தென் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா pdx. So that is numerator and denominator multiply with x, the first one in the ratio. Next we have to take this one, that is dx by qxy, both multiply with the p, numerator and denominator கரெக்டுங்களா? ஜஸ்ட் we add that. நம்ம எதுக்காக இதை பண்ணுறோன்றது நமக்கு தெரியும் இப்போ ஐடியா, which is equal to then similar manner y dq, இதை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறோம். தென் we multiply this numerator and denominator q, that is Lagrangian multiplier அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆட் தீஸ் டூ. ஸோ நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து PQXY மைனஸ் PQXY வந்து கெட்ஸ் கேன்சல். ஸோ இந்த சைடு நம்மளுக்கு அப்படி தான் வருது இல்லையா? எக்ஸ் டிபி ப்ளஸ் பி டிஎக்ஸ் டிவைடட் பை மைனஸ் 2pxz which is equal to y dq plus q dy divided by minus 2qyz. So here z gets cancelled, 2 gets cancelled. Finally x dp plus b dx divided by px which is equal to y into dq plus q into dy divided by qy. Now இந்த டேர்மை வந்து நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கலாம் இல்லையா? எக்ஸ் டிபி பை பிஎக்ஸ் ப்ளஸ் பி டிஎக்ஸ் டிவைடட் பை பிஎக்ஸ். தென் பிபி கெட்ஸ் கேன்சல், இயர் எக்ஸ்எக்ஸ் கெட்ஸ் கேன்சல். ஜென்ரலாக நம்ம லக்ராஞ்சி மல்டிப்ளையரில் இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ செப்பரேட் தீஸ் டேர்ம் ஆல்சோ, தென் இன்டகிரேட் ஈச் டேர்ம். So y gets cancelled, then q gets cancelled. Now integrate each term அப்படின்னு பார்க்குறப்போ இது with respect to dp log p, this one is log x, this is a log q, this is a log y plus log c, integral constant c, that is log c ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா each termல log அப்படின்னு வரதுனால கரெக்டுங்களா? ஸோ then what about the left hand side, log p plus log x, that is log m plus log n, log mn. So log px ன்னு வரும் இல்லைங்களா? log px which is equal log q plus log y, it is nothing but log qy plus log c. Then log q on left hand side கொண்டு வந்துடுறோம், that is log px minus
qy which is equal to log c. Log m minus log n is nothing but log m by n, that is log px divided by qy which is equal to log c. Take exponential on both sides because we remove the log. So ரெண்டு பக்கம் exponential எடுத்தோம்னா px divided by qy which is equal to c. So from this you can write p equal to cqy divided by x. We take it as the equation number 1 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம p கண்டுபிடிச்சிட்டோம். From that next ஸோ pq ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அதில் சொல்யூஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் we get the option. அது லென்த்தியான ப்ராப்ளம் தான் இது ஆக்சுவலாக சிஎஸ்ஐஆரில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ப்ராப்ளமை. பார்ட் சியில் 4.75 மார்க் வந்திருக்கு நம்மளுக்கு இதில். ஸோ இட் இஸ் அ கிவன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா z ஸ்கொயர் பிக்யூ எக்ஸ்ஒய். ஸோ இதில் வந்து நம்ம p வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் CQY by x QXY. தென் XX கேன்சல், C Q into Q square, then Y square. Then z equal to எழுதுறப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் வரப்போ ரூட்டாக வரும் இல்லையா, ரூட் சி, தென் q into y, that is z. ஃப்ரம் திஸ் நம்ம q என்னன்னு எழுதிடலாம், q ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். q which is equal to z by y into root c. So we get p and q. Moreover, by 1 p equal to z q. இப்போ ரீசெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக z by y into root c. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா cy x இன்ஸ்டெட் ஆஃப் q வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், z by y root c. ஸோ அப்போ y the terms gets cancel, then c root c cancel பண்ணுறப்போ இங்கே root c வரும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, root c z by x. So that is we get the p is nothing but root c into z by x. Now so what is the p? That is c z root c. Root c is nothing but the constant, we take it as c. So z into c by x. Now already we found this one, dz equal to p dx plus q dy. Now we can substitute the p and q. So what is the p here அப்படின்னு பார்த்தீங்கன்னா zc by x, then dx plus what is the q அப்படின்னு பார்த்தீங்கன்னா what is the q? Actually already we found in last. What is the q? z by y into root c. That is c is something but a constant, integral constant c dy. Then here z வந்து காமனாக இருக்குது. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா இந்த 2 டேர்மில் z காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துகிட்டு தென் we bring that in left hand side, that is in denominator வந்து இல்லையா, dz by z which is equal to c into 1 by x dx plus 1 by c 1 by y dy. Now integrate each terms over term, both sides you can integrate. Now integrate on both sides. So what we are getting, integrate dz by z is nothing but log z. So what about here, c log x plus 1 by c log y, then integral constant c, that is log c1, we take it as. So இதை எப்படி ரீரைட் பண்ணலான்னா logarithm properties, m log n னா log n power m எழுதலாம். ஸோ அதை பவர் கொண்டு போயிடலாம், x power c plus log 1 by c பவர் கொண்டு போயிட்டா log y power 1 by c plus log c1, then log m plus log n formula, that is log mn, that is இங்கே log x power c plus log y power 1 by c plus log c1 வருது இல்லைங்களா. ஸோ suppose we take it as log m plus log n plus log q. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லுது லாகர்தம்லன்னா log m into n into q. So like that x power c into y power 1 by c c1. Take exponential on both sides to remove the log இல்லைங்களா. ரெண்டு பக்கம் log எடுத்தோம்னா take exponential on both sides. So we get z equal to x power c y power 1 by c c1. So go to the option.
நம்மளுக்கு என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக வந்துருக்கிற ஆன்சர் வந்து z = x power c y power 1/c c1. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்போ ஸோ இந்த கிவன் ஆப்ஷன் இட்ஸ் எ லென்த்தி ப்ராப்ளம் தான். பட் இது சிஎஸ்சிஆரில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தை. நான் இப்போ டிஎன் செட்டில் கேட்டிருக்காங்க. பட் லென்த்தி ஒன் பை ப்ராக்டிஸில் நம்ம ஈஸியாக அந்த ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸோ x power c y power 1/c c1. According to the options, we take the constant c எப்படின்னா கான்ஸ்டன்ட் எப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லையா, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டு. ஃபார் த கிவன் ஆப்ஷனுக்காக நான் c வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், c1 வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் z = c1 பதிலாக b சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், x power a then y power 1/a. ஸோ எந்த ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா z = b into x power a y power 1/a. தட் இஸ் third option is correct. z = b into x power a y power 1/a. What about the remaining options are wrong. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. பட் இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இன்வால்வ் ஆகிருக்குது ஃபங்க்ஷன் ஆஃப் x, y, z, p, q. ஸோ we are using the Charpit's method ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம இதை ஆன்சர் கொண்டு வர முடியும். ப்ராக்டிஸ் எழுதி பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக அதை ஆன்சர் கொண்டு வரலாம். பட் லென்த்தி ப்ராப்ளம் தான், பட் ஈஸி ஒன். ஸோ சார்பிட்ஸ் மெத்தடில் இப்போ தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 2016 கூட நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம், அப்போவும் வரல. பட் இப்போது 2017 பேப்பர் 3 வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 5th ஒன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5th ப்ராப்ளம். The canonical form of the partial differential equation uxx, that is dou square u by dou x square plus x square u suffixல y னா dou square u by dou y square which is equal to 0. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த canonical form அந்த given differential equation முதல்ல பேராபலிக்கா எலிப்டிக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. ஆல்ரெடி இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் தட் இஸ் அது எலிப்டிக்கா பேராபலிக்கா ஹைப்பர்பாலிக்கான்றது நம்ம பேப்பர் 2 ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ விச் ஒன் இஸ் ஏ, கேபிட்டல் ஏ இஸ் 1, பி வந்து நம்மளுக்கு 0 பிகாஸ் uxy தான் நம்மளுக்கு பி, சி வந்து x square. தென் வாட் இஸ் த கண்டிஷன், b square minus 4ac which is equal to b value 0 minus 4, a value 1, c value x square. ஸோ minus 4x square which is less than 0, that is elliptic. ஸோ எலிப்டிக்காக இருந்தால் எப்படி கெனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் இஸ் அ லென்த்தி ஒன். மோர் ஓவர் கெனானிக்கல் ஃபார்ம் எலிப்டிக்கு என்ன ரூல்ன்றதையும் பார்க்கலாம். அண்ட் தென் பேராபாலிக்கு எப்படி கெனானிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம், தென் ஹைப்பர்பாலிக்கு எப்படி கெனானிக்கல் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ லென்த்தி ஒன் பட் ஈஸியாக தான் இருக்குது. பட் நம்ம இதை சூஸ் பண்ணுறப்போ கடைசி எக்ஸாம் டைம் கடைசியில் நம்ம இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக ஆன்சரை கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் என்னென்னா யூஸிங் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் u ஈக்குவல் டு w by y in the partial differential equation x into ux which is equal to u plus y into uy, the transformed equation as a solution of the form w. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். யூஸிங் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் u ஈக்குவல் டு given u ஈக்குவல் டு w by y, that is we have to find out ux. ஏன் ux ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு this is we have to find out this PDE to transform the given equation. ஸோ அப்போ ux ஃபைண்ட் அவுட் பண்ணணும், that is dou u by dou x இல்லைங்களா. ஸோ what is the u, w by y. மோர் ஓவர் w அப்படின்றது நம்மளுக்கு that is function of இங்கே wன்றது பார்த்தீங்கன்னா w is nothing but
function of x comma y in terms of x comma y. So நம்ம இப்போ with respect to x வச்சு பண்ணுறோம் because of we have to find out the ux, that is dou u by dou x. So that is wx கரெக்டுங்களா, பார்ஷியலாக பண்ணுறப்போ wx y tilde as constant as it is அப்படியே தான் இருக்கும் by y, then differentiate partially with respect to y. So what we are getting அப்படின்னு பார்த்தீங்கன்னா w in terms of function in x and y and divided by y also, that is uv மெத்தட்லேயும் போடலாம் u by v மெத்தட்லேயும் போடலாம் இல்லைங்களா. ஸோ நான் இங்கே u into v மெத்தடில் போட்டிருக்கேன். தட் இஸ் w பார்ஷியலாக ஒய்யை வச்சு பண்ணிட்டோம். தட் இஸ் wy by y ப்ளஸ் தென் w அப்படியே வச்சுட்டு 1/1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/y தான், -1 divided by y square. Then we found ux and uy find out பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ now we take this equation x into ux which is equal to u plus y into uy. ux வந்து நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா wx by y which is equal to, so what is the u அப்படின்னா given w by y plus y, what is the uy அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். that is wy by y minus 1 by y square w. ஸோ y இன்ட்டுன்றதுனால ஸோ இந்த டேர்ம்லேயும் y இன்ட்டுன்னு வரும், இந்த டேர்ம்லேயும் y இன்ட்டு வரும். தென் y gets cancel, here also y by y square y gets cancel. ஸோ what is the step we are getting அப்படின்னு பார்த்தீங்கன்னா x into wx divided by y which is equal to w by y plus w suffix y minus w divided by y. So w divided by y minus w by y gets cancelled. So we are getting x into w suffix x, that is dou w by dou x தான் wx suffix x கொடுத்துருக்காங்க by y which is equal to wy, that is dou w by dou y. Now y into right hand side கொண்டு வந்தோம்னா y into wy. Now x into wx suffix x minus y into wy which is equal to 0. We know the auxiliary equation dx by p equal to dy by q dw, and the format நம்மளுக்கு தெரியும் இல்லையா, Lagrange's form. ஸோ அப்போ dx by x which is equal to dy by minus y dw வந்து நம்மளுக்கு இந்த டேர்மில் 0. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டோம்னா dx by x plus dy by y which is equal to 0. Then integrate each term log x log y equal to log c இல்லைங்களா, log c, that is we take it as c1 log m plus log n, that is we apply the logarithm properties log xy which is equal to log c1, take exponential on both sides, we get xy equal to c1. Then we take this dw by 0, it is something but dw equal to 0. So integrate on both sides, w equal to c2. So what is the general solution of this one அப்படின்னு பார்த்தீங்கன்னா Lagrange multipliers Lagrange equationல இந்த மாதிரி differential equation நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. pi of c1, c2 equal to 0. what is the c1 பார்த்தீங்கன்னா xy, c2 வந்து w, moreover w is a function of xy. So from that we conclusion w equal to function of xy, that is w of w which is equal to the function of xy எப்படி இருக்குன்னா x into y இருக்கு, that is function of x into y. this is the right option. So go to the option. இப்போ ஆப்ஷன் பார்த்தோம்னா 4 options கொடுத்துருக்காங்க, f of x by y, f of x plus y, f of x minus y, f of x into y. The fourth option is correct, the remaining options are wrong. So this is a easy problem using the transformation. So simple நம்ம dou u by dou x find out பண்ணிரும், dou u by dou y, then we will substitute in the partial differential equation. Then நம்ம ஸ்டெப்ஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தாலே போதும். ஃபைனலாக நம்மளுக்கு சொல்யூஷன் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் இல்லைங்களா. த லாஸ்ட் ப்ராப்ளம் இந்த பேப்பர் 3ல் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ப்ராப்ளம் மொத்தம் 7 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 2017 7 ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் ODE அண்ட் PDE. 7th one find the particular integral. இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வெல் நோன் ப்ராப்ளம் தான் லாஸ்ட் ப்ராப்ளம். தட் இஸ் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 டெல்டா ப்ளஸ் 1 un which is equal to 3x. நம்ம கன்வீனியன்ட்டுக்கு இது எப்படி எழுதிக்கலாம்னா d ஸ்கொயர் ப்ளஸ்
2d plus 1y equal to 3x அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா. ஸோ யூ ஹவ் டு ஒன்லி ஃபைண்ட் அவுட் பர்டிகுலர் இன்டர்வல் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அப்போது தென் what is the given? So what is the given one? Delta square plus 2 delta plus 1 un which is equal to 3x. So particular integral which is equal to 1 divided by delta நம்ம replace பண்ணி d for our convenience நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். d square plus 2d plus 1 3x. இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன டைப் அப்படியே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நிறைய டைப்ஸை பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வச்சு தான் டிசைட் பண்ணுவோம் இல்லைங்களா. ரைட் ஹேண்ட் சைடு 0 வந்தால் பர்டிகுலர் இன்டர்வல் வேல்யூ 0. ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்போனென்ஷியல் வந்தால் அது ஒரு ரூல். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைன் காஸ் வந்தால் அந்த ஒரு ரூல் அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் வந்து எக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இதில் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் இது எப்படி எழுதுவோம்னா 1 plus 2d plus d square, then take this term to the numerator கொண்டு போட்டோம்னா 1 plus 2d plus d square power minus 1. So it is nothing but is a form of எந்த ஃபார்மில் இருக்குன்னா 1 plus x power minus 1. இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ 1 minus x plus x square and so on. But we need 1 minus x only. ஏன் நம்மளுக்கு ரெண்டு டேர்ம் போகுதுன்னா இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 1 minus 2d minus d square, because no need to x square because higher derivative that is become 0. இந்த இதுவே நம்மளுக்கு more than sufficienட்டாக தான் இருக்குது. ஸோ 1 minus 2d minus d square. ஸோ stop with this. Then into 3x, then multiply each term 3x minus 2d, differentiate 3x, that is with respect to x na 1 அப்போ 3 மட்டும்தான் வரும். 2 3 6. 2 times differentiate. ஃபஸ்ட் டைம் differentiate பண்ணாலே நம்மளுக்கு 3 வருது. செகண்ட் டைம் differentiate பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட் 3. differentiate 3 என்ன with respect to x na 0. So that's why 0. So final answer 3x minus 6 is the last one. So this is the final answer 3x minus 6. So go to the option. என்ன ஆப்ஷன் 3x minus 6 அப்படின்னு பார்த்தோம்னா 3x minus, that is the second option is correct. The first, third, fourth is wrong. So 3x minus 6 is the final answer. So thank you very much watching the full video. நன்றி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 2018 இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிற ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணும். நன்றி.